இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆண்டிமுத்து ராசாவிடம் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு அதிமுக சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் எம்ஜிஆர் குறித்து அவதூறு பரப்பிய ராசாவுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் மக்களுடைய மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் எம்ஜிஆரை பற்றி தரக்குறைவான விதத்தில் ஆண்டிமுத்து ராசா ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். இது தொடர்பாக இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் ஆண்டிமுத்து ராசாவிற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆண்டிமுத்து ராசா அதிமுகவுடைய நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் குறித்து அவதூறு பேசியிருக்கிறார். பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. பாரத ரத்னா விருது பெற்றவரை, மக்களுடைய மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை, மறைந்த தலைவர் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியிருக்கிறார். எனவே அவர் மீது மான நஷ்டஈடு வழக்கு கோரப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசனையுடைய செயலாளர் இருக்கக்கூடிய வெங்கடேசன் என்பவர் வழக்கறிஞர் ராஜசெல்வன் என்பவர் மூலமாக அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள் மனங்களால் ஈர்க்கப்பட்ட புரட்சி தலைவராக இதய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் குறித்து அவதூறு பரப்பிய ஆண்டிமுத்து ராசா மீது இந்த 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.